ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் நம்ம முதல் ஃபேமிலி டாஸ்க் 12 பேரில் ஒரு ஆளுக்கு வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ தீபக் அவருடைய ஃபேமிலி என்ட்ரி ஆகி அவங்க என்ன மனசுக்குள்ளே இருந்தது எல்லாத்தையும் வந்து ரொம்ப சுதந்திரமாக பேசிட்டு போனாங்க. அதில் நிறைய விஷயங்கள் நடந்தது. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு குத்து விட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது தான். அதை பற்றி தான் அந்த வீடியோ நம்ம இன் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 8 தமிழில் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் தான். ஏன்னா ஃப்ரீஸ் டாஸ்க் அப்படிங்கிறத பிக் பாஸ் ஆடாமையே உள்ள ஃபேமிலியை கொண்டு வந்தது இதுதான். சரித்திரத்திலே பிக் பாஸ் வரலாற்றிலேயே முதல் முறையாக ஃப்ரீஸ் டாஸ்க் அப்போ ஃப்ரீஸ் டாஸ்க்குங்கிறது சொல்லாமையே ஒருத்தவங்களை உள்ளே கூப்பிட்டு வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு கெஸ்ட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பித்தது. இன்னும் ஃப்ரீஸ் டாஸ்க் வந்து பிக் பாஸ் வந்து விளையாடாதது இந்த சீசன் தான். ஏன்னா இது சீசனே இல்லை, இது பிக் பாஸ் சீரியல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டார். சீரியலுக்கு இவ்வளோ தான் பண்ண முடியும் எங்களால், ஃப்ரீஸ்லாம் சொல்ல முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி பிக் பாஸே முடிவு பண்ணிட்டார் போல். ஏன்னா அந்தளவுக்கு வன்மம் பிக் பாஸ். டிஆர்பியும் சாச்சி விட்டாங்க, 2-3 தான் இருக்குது. ஃப்ரீஸ் டாஸ்கில் எப்படி இருக்கும் தெரியுமா? முதல் உள்ளே வரும்பொழுது வேறு மாதிரியான ஒரு வைப் இருக்கும். பட் அதெல்லாம் வந்து இங்கே மிஸ்ஸிங்கு. சும்மா வந்து ஓரமாக வந்துட்டு ரியலாக ஒரு இதாக வர மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருக்கானுங்க அப்படிங்கிறது தான். ஸோ டோட்டல் ஒர்ஸ்ட். ஆனால் தீபக்குடைய ஃபேமிலி பெஸ்ட். அதெல்லாம் வேறு லெவலில் கொண்டு போயிருக்கலாம். பட் விட்டானுங்க, சரி பரவாயில்ல. என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தனையும் வச்சு கலாய்க்கிறாங்க. அதுலேயும் வந்து மாட்டினது ஃபஸ்ட்டு அருண் தான். ஸோ அருண் வந்து பார்த்திங்கன்னா செய்த தவறை அப்படியே அழகாக பட்டியலிட்டு காட்டினாங்க. அது ரொம்ப அற்புதமாக இருந்தது. அதை அவர் புரிஞ்சுக்கிட்டார். ஏன்னா ஒரு பெரிய ஆள் டக்குன்னு வந்து நீ யாரும் தெரியாமல் நீ எப்படி கருத்தை தெரிவிக்கலாம்? அவர் யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியாதுல்ல, அப்படி பேசக்கூடாதுல்ல. அதான் சமூகத்தில் அப்படி தானே பேசுகிறாங்க எல்லாருமே. இப்போ கோவம் வரும்பொழுது அதெல்லாம் பேச முடியாது. பெரிய இது அப்படின்ற மாதிரி அருண் பக்கம் நியாயம் வந்து நம்ம சொல்லலாம். இருந்தாலும் அது தவறு தானே. அதுதான் அவங்க சுட்டி காட்டுறாங்க. எனக்கு அது வலிக்குது அப்படின்றாங்க அவங்களுடைய ஒய்ஃப். எனக்கு அது வலிக்குது, அது நீ ஹீட் ஆஃப் த மோமெண்ட்டில் சொன்னாலும் எனக்கு அந்த ஃபீல் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னது ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. அடுத்து ரயான் மாதிரி நடந்து காமிச்சாங்க. டிக்கி பின்னாடி தூக்கிட்டு அவன் என்ன மாச்சான், வா மாச்சான், போ மாச்சான், வா மாச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறான் சௌந்தர்யாட்ட போய். இல்லை நான் அப்படி கிடையாதுங்க, நான் அன்றைக்கி டாஸ்க்காக தான் அப்படி நடந்தேன், என் பொண்ணுங்க கூட பேசுகிற மாதிரி, மற்றபடி நான் வந்து அப்படி கிடையாது, உன்னடே அப்படி தேண்டா ஒத்துக்கூட அப்படின்றாங்க சௌந்தர்யா. ஆனால் தீபக் சௌந்தர்யா கிட்ட ஒரு வார்த்தை சொன்னது வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது. என்னென்னா அவங்கள க்யூட்டாக பார்த்தா க்யூட்டு, இரிட்டேட்டிங் பார்த்தா இரிட்டேட் அப்படின்ற மாதிரி. ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் சௌந்தர்யா அந்த விஷயத்தில் நான் பார்த்த வரைக்குமே ஒரு 2-3 வாரம் நல்லா தான் இருந்தாங்க. எனக்கு பிடிச்சிருந்துச்சி. இனிஷியலாக க்யூட்டாக தான் இருந்தாங்க. பட் அதவே ரிப்பீட்டடாக பண்ணும்போது அது இரிட்டேட்டிங் தான் ஆகுது. அது இந்த கேமுக்கு செட் ஆகாது. மேபி சௌந்தர்யா மேபி க்யூட், அவங்க ரியலாக இருக்காங்க, எல்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க. பட் இந்த கேமுக்கு சௌந்தர்யா அவர்கள் 100% வந்து செட் ஆகாத ஒரு ஆள் தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. சும்மா ரியாக்ஷனில் ஒரு பேச்சு திறமை கிடையாது, ஒரு டாஸ்க் நாலேஜ் கிடையாது, ஒரு டாஸ்கோடைய வேகம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு க்யூட்னஸ் அப்படின்றத வச்சு இந்த ஷோவில் சர்வே பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு வந்து முடியாத ஒரு காரியம். அது வந்து ரொம்ப அருமையாக வந்து பார்த்திங்கன்னா தீபக் சொல்லியிருந்தார். இரிட்டேட்னா இரிட்டேட், உருட்டேட்னா உருட்டேட் அப்படின்ற மாதிரி அழகாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். அப்புறம் தீபக்குடைய மனைவி வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யா அப்படியே ரீக்ரியேட் பண்ணுறாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. தீபக்கோட பையன் மட்டும் வேறு லெவலில் பண்ணுறான். சௌந்தர்யா மாதிரி கண் அப்படி உருட்டுறதெல்லாம் வந்து வேறு மாதிரி இருந்தது. பட் என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்ணு சௌந்தர்யா மாதிரி பண்ணி ஒரு க்யூட்டான ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அந்த பேராஷூட்டுக்கு வந்துச்சுல அந்த பொண்ணு செம்ம பக்காவாக இருந்தது. ஏன்னா அப்படியே அதே மாதிரி வந்து ஒரு ஃபீல் இருந்தது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சரியா? ஸோ இதெல்லாம் நடந்தது. அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முத்து இருக்காரில், முத்துவை போட்டு உரிக்கிறாங்க வச்சு. ஏன்னா பேசினே இருக்க, விவேகானந்தர் இருக்கிற, பாரதியார் இருக்கிற அப்படின்ற மாதிரி அவனை கலாய்க்காத ஒரு குத்தி காட்டினாங்க தெரியுமா? அது ரொம்ப ரொம்ப வலிச்சிருக்கும் ஆக்சுவலாக முத்துக்கு. ஏன்னா அது ஃபன்னு தான். அது ஃபன்னாக இருந்தாலும் முத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம பண்ணுறதை அப்படியே போட்டு காட்டிட்டாங்களே, நம்ம மலுப்புறோம், நம்ம இந்த ஷோக்காக ஒரு நடிக்கிறோம், முத்து வந்து இப்படி இருக்கான் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா அழகாக போட்டு உடச்சிட்டாங்க. ஸோ அது முத்துக்கு வந்து ஒரு பக்கம் சிரிச்சிட்டே இருந்தாலும் அவன் மனதுக்குள்ளே வந்து ரொம்ப தைத்து இருக்கும். ஏன்னா ரியலாக இல்லை இந்த சீசனில் யாருமே, அதான் பிரச்சனையே. ஒரு ரியலாகவே இல்லை. அதுதான் அவங்க சொல்ல வராங்க, மீன் பண்ணாங்க, நல்லா இருந்தது. அப்புறம் விஷால் டான்ஸை வந்து கலாய்ச்சிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி இப்படி ஆடிட்டுருக்கேன்ட்டு. அப்புறம் கடைசியாக அவங்க பையன்கிட்ட போய் கேட்குறாரு தீபக், என்னடா சொல்கிறா அப்படின்றாரு. நிறைய பேர் இங்கே டிசர்டாக இருக்காங்கடா, என்னடா அப்படின்றாரு. இல்லை யாருப்பா, இதுக்கு முன்னாடி ஆடுறது நீ போனஸ் தான்ப்பா, மற்றபடி கேம் பற்றி சொல்லக்கூடாதுப்பா, பார்த்துக்கோப்பா, புரிஞ்சுக்கோப்பா, சூப்பர்ப்பா, பக்காவாக பண்ணுறப்பா அப்படின்றான். பையன் நல்லா அற்புதமாக பேசுகிறான். அப்புறம் ஃபோட்டோ எடுத்தாங்க எல்லாம் சேர்ந்து. தீபக்கோட மனைவியும் சொல்லிட்டாங்க, இந்த சீசன் வந்து வெளியே அந்தளவுக்கு பார்க்கல யாரும் அப்படின்ட்டாங்க. ஓப்பனாகவே அந்தளவுக்கு இல்லைங்க, இது பல்ஸ் எதுவும் இல்லைங்க அப்படின்ற மாதிரி ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க. ஸோ அந்த யதார்த்தம் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. தீபக் ஃபேமிலியில் எனக்கு பிடிச்சது அதுதான். அவர்கிட்டையும் ரொம்ப ஓவராக வந்து நீங்கள் என்னை ப்ரௌட் பண்ணிட்டீங்க, ரொம்ப டிமோட்டிவேட்டாக பேசலை, ப்ளஸ் ஃபேக்டை பேசுனது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அடுத்து லாஸ்ட்டாக போகும்போது வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யாவுக்கு வந்து நீ முட்டியை அப்படி விரிச்சு விட்றியா இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டையை போட்டு விட்டு போனாங்க. அதுவும் யதார்த்தமாக இருந்தது. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். பாய்.